வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி, உங்களது ராசிக்கு வந்து சனியின் பார்வை, அது வக்கர சனியோட பார்வை, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணுங்களாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்பான்லாம் பண்ணுவீங்க. ஸோ போஸ்ட்பான் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ திருமணம் பொண்ணு பார்க்குறது இதெல்லாம் கூட கொஞ்சம் வேகம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் வேகமாக வாங்க. ஸோ இரண்டில் வந்து சூரியன் செவ்வாய், சூரியனுங்கிறது வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய பணம் சம்பாதிக்கணும் எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நல்ல வெற்றியும் கிடைக்கும். பட் இருந்தாலும் அதனால் வர எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாயினும் போது ஒரு வார் மாதிரி இருக்கும் மூளையில். ஐயோ போட்டு ஒரு மற்றவங்களை போட்டு டென்ஷன் படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பணத்துக்கு குறைச்சல் இல்லைனாலும் அந்த ஒரு வர வழிகளில் வந்து நிறைய டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டென்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கை ப்ளசண்ட்டாக வாழணும் என்ன. ஸோ அதனால் வந்து குடும்பத்துலேயும் வந்து கோபத்தெல்லாம் காட்டாதீங்க. காட்டுவீங்கன்றதால இதை சொல்கிறேன், ஓகேங்களா. 3ல் வந்து சுக்கிரன் புதன். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருப்பது. ஸோ அது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம் விற்காமல் இருக்குது, ரொம்ப நாளான விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தாயார் ரொம்ப அவமானப்படுத்தியிருந்தாங்க, நம்ம ரொம்ப டென்ஷன் படுத்தியிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் விஷயம், ஸோ 5ல் வந்து உங்களுக்கு கேது இருக்கும்போது குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அது சனியின் சாரத்தில் போகும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, நானும் மனைவி பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களும் இந்த டைமில் போய் நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு லைஃப் வந்து அந்த பாண்டேஜுங்கிறது வந்து இப்போ அப்பா அம்மாவை யாராவது டைவர்ஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். நான் 2 பேருக்கு தான் சொல்கிறேன். நான் வந்து கணவன் தனியாகவோ மனைவிக்கு சப்போர்ட்டாகவோ சொல்லலை. பட் இருந்தாலும் ஒரு பாண்டேஜ்ன்றதை வந்து நம்ம வந்து என்ன தான் இருந்தாலும் அதை விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா வந்து என்ன தான் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரில் அமெரிக்காவுடைய அந்த விஷயங்கள் தான், அதான் வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்கிறோம். ஸோ வெளிநாட்டு மோகத்தால் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பிரிஞ்சுட்டு நான் வேறு லைஃப் லீட் பண்ணுவேன் அப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை தான், ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே அழுத்து போகுங்க. ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பாண்டேஜ் வந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆகிறோன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபுல்ஃபில்லாக பக்காவாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய விஷயம். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி எதாவது பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது இணைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேலை சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அது வக்கரமாக இருக்கனால ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது என்றாலும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்ன. ஸோ அதனால் வந்து வேலை செய்கிற இடங்களில் சேஃப்டி மெஷர்ஸு, க்ளவுஸ் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. வேலை செய்கிற இடங்களில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா வந்து எதாவது போட்டு கொடுக்குறது, சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். கணவன் மனைவி உறவு எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பழைய விஷயங்களை நினச்சி கொஞ்சம் அப்படி இப்படியே வந்து சண்டை சச்சரவு கொஞ்சம் சலசலப்புகள் இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமாக என் முன்னாடி இருக்கா, என் புருஷன் இருக்கான்ற மாதிரி புலம்பிப்பீங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து அந்த புலம்பெல்லாம் எப்போதும் இருக்கிறது தானே. யாரும் வந்து ஒரு 100% பர்ஃபெக்டாக யாருமே இருக்க முடியாதுங்கிறது வந்து தயவு செய்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார், எஞ்சான் உடம்பில் ஒரு ஜான் மலம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து சகஜம் சொல்லி விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 8ல் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அது வந்து 9ஆம் அதிபதி அப்பா பிடிவாதமாக நம்மகிட்ட வந்து சண்டைக்கு நிற்பார், டாய் என்னடா பண்ணுறாடுவார். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகப்பா, வயசானவராக இருக்கலாம், கொஞ்சம் எங்கே ஏஜாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, எனக்கு கோவப்படுறது ஒரு அப்பா கிடைச்சாருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு போங்க. அதுக்காக டென்ஷன் ஆக வேண்டாம். 10, ஸோ 10ஆம் அதிபதி 2ல் இருக்கணும், நல்ல வளங்கள் நல்ல பணங்கள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். பட் தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வளர்ச்சி, பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ல் வந்து ராகு இருக்கிறது, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும், பெருத்த ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இதுவரை இருந்த இடையூறுகளை நீங்கள் நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. இந்த வாரம் என்ன விசேஷம் பார்ப்போம். 25ஆம் தேதி அன்னைக்கு சங்கட சதுர்த்தி அன்னைக்கு அந்த அருகம்புலை போட்டு விநாயகரை பார்த்து ஓம் மகாகணபதி ஓம்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சங்கடங்கள் நீங்கி, வில்லங்கங்கள்லாம் நீங்கி, நோய்கள் நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். 28ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி அந்த முருகரை வந்து அந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழகான குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமல்ல வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.